எங்கள் ஊரில் எல்லாம் ஆம்பளை பையனுக்கு எத்தனை வயசானாலும் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? அந்த எருமாடு வந்துச்சா, அந்த எருமாடு சாப்பிட்டு போயிடுச்சா, தொலைஞ்சிச்சா, அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசானாலும் எங்கள் ஊரில் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? பாப்பா சாப்பிட்டுருச்சா, பாப்பா தூங்கிருச்சா, ஏன் பாப்பாவை தூக்கி தொட்டில் போட்டு ஆட்டுங்களேன், பாப்பாவே பீப்பா மாதிரி ஆயிரும். ஆனாலும் பாப்பா தான். பாப்பாவுக்கு ஒரு பாப்பா பிறந்தாலும் அது அப்பாவுக்கு பாப்பா தான். அப்போ அந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு வைக்கிற அந்த பெற்றோருக்கு நம்ம உண்மையாக இருக்கணுமா வேண்டாமா? நாம் வாட்ஸ்அப் பார்த்தா இவங்களுக்கு என்ன, நாம் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் இவங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சில தீமைகள் கண்ணுக்கு தெரியாமல் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகும். கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சாங்க, ஆனால் அது எவ்வளோ ஆபத்தை விளைவிச்சிச்சு. அது மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோன் கொரோனாவை விட மோசமான ஆபத்து அதுக்குள்ளே இருக்குது. கொரோனா வர்றதுக்கு 2 மாதம் முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு 12th படிக்கிற பொண்ணு மும்பையில் இருக்குது. பெரிய குடும்பம், அம்மா வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, அப்பா வந்து டாக்டராக இருக்கிறார். நல்ல பணக்கார குடும்பம், ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம், நல்லா படிக்கிற பொண்ணு. அது வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது லைஃப். திடீர்னு மொபைல் ஃபோன் கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. மொபைல் ஃபோன் வந்த உடனே அவன் நடவடிக்கை எல்லாம் மாறுது. ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. அதில் ஒரு பையன் அவ்வளோ அழகாக இருக்கான், அடிக்கடி மெசேஞ்சரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான், சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா. ஏன்னா அம்மா அப்பா பிஸியாக இருக்காங்க. இவன் ரொம்ப அக்கறையாக இருந்தவுடனே இவளுக்கு ரொம்ப அவனை பிடிச்சி போச்சு. அப்படியே 2 பேருக்கும் சேட்டிங் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் அம்மா ஏதோ ஒரு விஷயத்தில் மார்க் குறைஞ்சிருக்குன்னு திட்டாங்க. அம்மானா திட்டக்கூடாதா? மார்க் நல்லா படிக்கிற பிள்ளை குறைஞ்சிருச்சேன்னு திட்டாங்க. உடனே நம்ம தலைவிக்கு கோவம் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ், என்னை இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் உன் கூட வந்துடுறேன். உடனே அவர் அதுக்காகவே தானே காத்திருந்தார். அவர் சென்னைக்காரர். நீ உடனே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேரு, நாம் ஒரு அழகான வாழ்க்கையை தொடங்குவோம். யார்? 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு தலைவர் இப்படி ஒரு மெசேஜ். சரி, நீ வீட்டில் இருக்கிற ஒரு 80 பவுன் நகை, ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் எல்லாத்தையும் பேக்கில் தூக்கி போட்டு போயாச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிடுச்சு. இறங்கி அந்த பையனுக்கு ஃபோன் அடிக்குது. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் அவன் முகத்தை இவ பார்த்ததே கிடையாது. அந்த டிபியில் என்ன ஃபோட்டோ இருந்ததோ ஒரு அழகான இளைஞன் ஃபோட்டோ இருக்குது, அதை தான் நம்பி வந்துட்டான். ஃபோன் அடிக்கிறா, இறங்கி உன் பின்னாடி தான் நான் இருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். திரும்பி பார்த்தா இவங்க அப்பா வயசில் 55 வயசில் ஒருத்தர் நின்றுட்டுருக்குறான். இவர் தான் இவ்வளோ நாள் அவளுக்கு சேட் பண்ணவர், அவளுடைய பாய் ஃப்ரெண்டு. அப்புறம் அந்த பிள்ளை பதறி போய் ஏர்போர்ட்டில் இருக்கிற போலீஸை போய் காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இவ்வளோ ஒப்படைச்சி அந்த அங்கிளை கைது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபேஸ்புக்கில் யார் யார் இருக்கிறாங்க, அவங்களாம் உண்மையானவங்களா, ஃபேக் ஐடியா அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் மொபைலை ஆன் பண்ணவே வேண்டாம், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே சும்மா தூக்கி வச்சுட்டாலே உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் இருந்தால் அந்த ஃப்ரண்ட் கேமராவை எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கேமரா ஆன் பண்ண வேண்டாம், நீங்கள் வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாலும் தெரியும். நீங்கள் எந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அதை ஒருத்தர் கண்காணிக்க முடியும். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நீங்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட அது ஆரம்பத்தில் இருக்கும்போதே உங்கள் அம்மா அப்பாட்டையோ இல்லை நம்பிக்கைக்குரிய உங்கள் ஆசிரியர்கிட்டையோ தயவு செஞ்சு சொல்லி ஆபத்திலிருந்து வெளிவருகிற ஒரு முயற்சியை நீங்கள் செஞ்சு